மாணவரியாக மார்க் வாங்கும் மாணவிகளே, ஃபெயிலானாலும் மானம் எடுக்காத மாணவர்களே, பிட்டடிப்பவர்களே, பிட்டடிச்சும் ஃபெயில் ஆகிறவர்களே, இந்தியாவின் எதிர்காலங்களே, அது தெரியாமல் உட்காந்துன்னு இருக்கீங்களே. என்னதாம்மா ஒரே தத்துவமாக சொல்லு, என்னதான் சொல்ல வர ஒழுங்கா சொல்லிட்டு போயேன். வாழ்க்கை ஒரு மியூசிக்கல் சேரு, அதில் எப்படி நீ ஓடுறன்னு பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க. படிச்சு முடிச்சு வாழ்க்கைய சீரா அமைச்சுக்கடா. ராத்திரி பகலுன்னு பார்க்காம இருந்தாலும் தூக்கம் வந்துதான் தூக்கிட்டு போகுமடா. உன் கனவை எல்லாமே போத்தின்னு தூங்குமடா. கொஞ்சம் உஷாரை இருந்துக்கடா, வாழ்க்கை பாழா போகுமடா. கொஞ்சம் உஷாரா இருந்துக்கடா, வாழ்க்கை பாழா போகுமடா. பாய்மா பாய், அழகான பாய், அருமையான பாய், சேலத்து பாய், பந்தவாசி பாய்மா பாய்மா பாய். இந்த பாயில் கருப்பா இருக்கவங்களாம் படுத்தா வெள்ளையாயிடுவாங்கம்மா. பாய்மா பாய். அக்கா அக்கா அக்கா, தெய்வம் போல வந்தக்கா, முதல்ல பாய் கொடுக்கா. பாய்க்கு நாங்கா வேலை? ஒரு ஜோடி 500 ரூபாப்பா. 500 ரூபாவா? ஆமாப்பா. ஐயோ, காசு எதுவும் இல்லை, நோட்டு வேணா வச்சுக்க, புக்கு வச்சுக்க. சரிப்பா. பாய் கொடுக்கா. அவா முதல்ல தூங்கணும்டா. அவா எங்கடா என்னோட இடம் காணாம போச்சு. என்னோட இடம் எங்கடா போச்சு? காணாம போயிடுச்சு திடீர்னு. ஐயோ, மில்க்ஷேக்ல போடாங்க ஸ்ட்ராபெரி, ஏந்து போடா சோம்பேறி. போடா மச்சான் மச்சான், நான் ஒன்றா நீ மட்டும் சொல்கிறேன். நானும் சொல்கிறேன்டா. டேய், சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடுவாங்க மிச்சரு, வீணா போச்சுடா உன் ஃபியூச்சரு. போடா. இருந்தாலும் நட்புக்காகத்தான் எதையும் செய்யறடா. உன் நன்மை வளர்ச்சியை நீயே தடுக்கிறடா. அவனை முன்னேற விட்டுடுடா, நாம செய்தே ஜெயிப்போண்டா. அவனை முன்னேற விட்டுடுடா, நாம செய்தே ஜெயிப்போண்டா. தலை, நம்ம பசங்களை அடிச்சிட்டாங்க, ஒரு கை தேவைப்படுது. டப்பு டிப்னு வா, போயிட்டு வரலாம். இப்பதான்டா படிச்சுனுக்கிறேன். இப்பயடா ஐயோ, இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. வா வா, டக்கு வா டக்கு வா டக்கு வா. இரு வர இரு. ஐயோ, இடம் போச்சா? ஏய் அட்டை ஏந்திரி, என்ன உக்காந்துக்கிறேன் அத்துல காது மினி ஒன்று வைக்க பாரா. ஐயா நம்ம பாரா. ஏய், தீபாவளிக்கு வைப்பாங்கடா சரவடி. எதுக்குடா அவனுக்கு இந்த வயசுல அடிதடி? மச்சான், நான் ஒன்று இப்போ புதுசு சாப்பாட்டில் வச்சு சாப்பிடுவாங்க மிச்சரு, வீணா போச்சுடா உன் ஃபியூச்சரு. இருந்தாலும் சக்கு சக்குன்னு போட்டோ எடுக்கிறீங்க, ஆனா படிச்ச ஃபார்முலாவை டக்குன்னு மறக்கிறீங்க. நேரம் போனா வராதுங்க, ஏன்னா இப்போ புரியாதுங்க. நேரம் போனா வராதுங்க, அது இப்போ புரியாதுங்க. What's new with Vivo V40? It comes with AI. Photobomb happened. Just circle it. ஏய், விவோ போன் பாரு, செமையா ஃபோட்டோ வந்து. இருடி நான் கொஞ்சம் ஸ்டைல் முடி விட்டுக்கிறேன்டி. இருடி, லிஃப்டிக்கு வர தெரியலடி. ஏய், செமையாக இருக்குடி. இந்த விவோ ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தா கருப்பாக இருக்காங்களா பிளாக் வெள்ளையாயிடுறாங்களாண்டி. ஐயோ, என் இடம் போயிடுச்சு. ஒரு டிபி மாற்றிட்டு வரதுக்குள்ளே என் இடம் போயிடுச்சு. நீ டிபி மாத்திர வரைக்கும் என்ன இடம் இருக்குமா? நைட்டில் விற்பாங்க குல்ஃபி, ஓரமாக போயிடுங்க செல்ஃபி. ஏய், நான் ஒன்று சொல்கிறேன். நான் சொல்லு மச்சி. உங்கள் அப்பா கட்டுவா லோனு, உனக்கு இந்த வயசில் தேவையாமா உனக்கு ஃபோன்? செம்ம கலைடா. இருந்தாலும் மாசமே காலரை தூக்குறீங்க. கொஞ்சம் படிக்கிறேன்னு கெத்து காட்டுறீங்க.
வாழ்க்கை ராட்டின மாதிரிங்க, நமக்கு மேல ஒருத்தருங்க. வாழ்க்கை ராட்டின மாதிரிங்க, நமக்கு மேல ஒருத்தருங்க. அப்பா உனக்கு சின்ன வயசுல இருந்து எவ்வளோ சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீ எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருக்கலாமா, ஆனால் கடவுள் கூட இருந்து அவருக்கு பயந்து தொடர்ந்து முயற்சி செய். அதுதாம்மா வெற்றி. கொஞ்சம் யோசிச்சு பாருமா. ஏய், 1ஆவதுலேருந்து 1, 2, 9, 10 எல்லாத்துக்கும் டியூஷன் போய் கஷ்டப்பட்டு என் சொந்த உழைப்பில் நான் நின்று இருக்கிறேன். 10th வரையும் வந்திருக்கேன், பாஸ் ஆகலான்னு. இந்த அம்மா உடனே ஜெபம் பண்ணுவாங்களாம், ஆண்டவர் வந்து இந்த அம்மாவை பாஸ் பண்ணுறாங்களாம். என்ன என்னை பார்த்தா நான் கேன மாதிரி இருக்குதா அவனுக்கு? பார்க்கலாம், உன் ஏசப்பாவா, உன் கடவுளா, இல்லை என் திறமையாக பார்த்துடலாம். பார்க்கலாம் யாருன்னு. பார்த்து பார்த்து பார்த்து. ஏய், என்ன நீ? நான் உன்னை அவளை சொல்லி அவளை திட்டியும் உனக்கு இப்படி ஒரு நல்ல மனசு இருக்கு. ஏய், நீ ரொம்ப நல்ல குணம் படைச்ச பொண்ணு தான். உனக்கு தான் இந்த சேர் உனக்கு டிசர்வ் ஆகும். உனக்கு தான் இந்த சேர் தகுதியானது. இதுக்கு நான் தகுதியான ஆளே கிடையாது. நீயே உக்காஞ்சிக்கோ, இதில் எனக்கு தேவையில்லை. உன் கடவுள் தான் பெரிய கடவுள், நீ உக்காஞ்சிக்கோ. இந்த நாடகம் எல்லாருடைய லைஃப்லும் நடக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். உன் சுய புத்தியின்மை சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் தேவனில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவர் மாத்திரமே உங்கள் பாதைகளை செவைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இது வெறும் நாடகம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ஒவ்வொரு கிளாஸில் நடக்கிற அவங்க அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறத நாங்கள் நாடகம் மாதிரி நடிச்சிருக்கோம். இவங்களை போல இல்லை, இவங்க இன்னைக்கு தோற்றுருக்கலாம், ஆனால் நிச்சயம் ஒரு நாள் ஒவ்வொரு கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்து அவரை வச்சு படிக்கும் போது எல்லாருமே வெற்றி பெறுவாங்க. தேங்க்யூ.